சரவணன் கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க. பொறுமையா தான் இருக்கேன், பொறுமையா தான் இருக்கேன். தவறான தகவல்களை சொல்லக்கூடாதுல்ல, தவறான தகவல்களை சொல்லக்கூடாதுல்ல. அதாவது அந்த இடத்துல பதவி பிரமாணம்னா அதுக்குரிய அந்த கோப்புல அவருக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுக்கிறது அது ஆளுநர் தான். மூணாவது அவரு முதல்வர் கொடுக்கிற லிஸ்ட் படி எந்தெந்த அமைச்சருக்கெல்லாம் பதவி பிரமாணம் கொடுக்கணும், அதுக்கு அவரு தேவை, ஆளுநர் தேவை. நாலாவது எந்த அமைச்சருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கணும், அதுக்கு ஆளுநர் தேவை. அதுக்கப்புறம் பை த ஆர்டர் ஆஃப் தி கவர்னர், ஆளுநரின் உத்தரவுக்கிறங்கன்னு அரசாணை வெளியிடுறோம் பார்த்தீங்களா, அப்ப ஆளுநர் தேவை. அப்புறமேட்டு சட்டமன்றத்தை கூட்டுறாங்க இல்லையா, அப்ப ஆளுநருடைய கையெழுத்து தேவை. அதுக்கப்புறமேட்டு திரு செந்தில் பாலாஜி அதாவது பெயில இருக்கிறார் இல்லைங்களா, அவரை கூட்டி கொண்டு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய வைக்கணும்னா அப்ப ஆளுநர் தேவை. அதுக்கப்புறமேட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதாவது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்ப அதற்கு பிறகு என்ன நடந்த பிறகு அதற்கான ஒப்புதலை கொடுத்தார். அது ரைட், அது பரவாயில்ல. இருந்தாலும் ஒருத்தருக்கு இல்ல பரவாயில்ல, எப்படி பரவாயில்ல, காம் டவுன் இல்லங்க. உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்க பேசுங்க மேடம். பக்கத்துல பொய்யா பேசிக்கொண்டே இருந்தால் அதாவது ஒருத்தவர் ஜெயில இருந்து பெயில வந்திருக்காரு, அவசரமாக அவருக்கு அமைச்சராக்கணும்ன்ற என்ன தேவை சார்? இது என்ன உங்களுடைய இது நியாயமா தர்மமா? அதை தான் அவங்க குறிப்பிட்ட சொன்ன. அதுக்கப்புறமேட்டு நான் முக்கியமான பாயிண்ட் சொன்ன அபிநயா மேடம் குறிப்பிட்டாங்க. அதாவது இவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆளுநர் தேவை. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஆளுநர்ன்றது தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி எதற்கு, தன் நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு? இப்பதான் சொன்னாரு நண்பர், எப்ப நீங்க எதிர்கட்சியில இருக்கும்போது அந்த சமயத்துல உங்களுக்கு தேவைன்னா அப்ப ஆளுநர் ராஜ்பவன் எல்லாமே தேவைப்படுது. இப்ப ஆளுநர் தேவையில்ல, ராஜ்பவன் தேவையில்ல, அவர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து தேவையில்லை. இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு வார்த்தையை அவர் சரவணன் பயன்படுத்தினாரு இந்த அறிக்கை பத்தி. சரவணன், இது சட்டமன்றத்துல படிக்கக்கூடிய அறிக்கை கிடையாது, ஆளுநர் சுயமாக எழுதக்கூடிய ஒரு அறிக்கை. அதுக்கு நீங்க சட்டமன்றத்துல சபாநாயகருக்கு முன்னாடி படிப்போம், நாங்க எழுதி கொடுத்ததா நீங்க படிக்கணும் அப்படிலாம் சொல்றீங்களா, அது தேவை கிடையாது.